பேரப்பிள்ளை குழந்தை அவள் கூட சொல்லுவா, எனக்கு விஜய் மாமா பார்க்கணும், எப்போ கூப்பிட்டு போவீங்கன்னு கேட்குறான். அது இது மக்களுடைய ஒரு மனநிலை. எல்லாருக்குமே அவர் பிடிச்சிருக்குது. எங்களுடைய கிறிஸ்தவ உலகத்தில் எப்படின்னா, நாங்கள் அரசியலுக்கு வந்தால் பாவம்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய குற்றம்னுவாங்க. இப்போ வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்தியாளர்களை வந்து சந்திக்கல. அது ஒரே காரணம்தான். எதிர்கட்சியில் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கிளப்பி விடுறாங்க. நாங்கள் அந்த மீட்டிங் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன் கரூருக்கு இன்னும் இப்போ வரைக்கும் போய் நேரில் போய் பார்க்க சந்திக்காமல் இருக்காரு அவர்? நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதில் எல்லாருக்கும் ஒரே நாற்காலி தான், அவருக்கு மட்டும் ஸ்பெஷலான நாற்காலிலாம் போடலை. அந்த மாதிரி நிறைய காரியம் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா, ஆவடியை வந்து ஒரு கொடுத்து வைத்த தொகுதின்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்களுடைய கவனம் எல்லாம் அதில் தான் இருக்குது. களத்தில் ஒரு எம்எல்ஏ சொல்கிறாருன்னொடனே ஆஃபீஸர்ஸும் களத்தில் நின்று எல்லாம் செய்து கொடுத்து எங்கள் மக்களும். கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு பதவி வழங்க பாகுபாடுகள் பார்க்கப்படுதா? கடன் பிரச்சனைகள் இந்த 5 ஆட்சிக்குள்ளே கண்டிப்பாக தீர்ந்துடும் என்பது மக்களுக்கு தெரியும். அது எப்படி தீர்த்து வைக்கிறோம் என்பதும். கடந்த சில நாட்களே பார்த்தீங்கன்னா மின்வெட்டு வந்து அதிகப்படியாக ஏற்படுதுன்னே சொல்கிறாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் இது நடந்திருக்கு. சில சின்ன சின்ன காரியங்களில் அவங்க கவனம் செலுத்தாமல் போனதுனால ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. தளபதி டு தலைவர். இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். தமிழ்நாடு வந்து கடனில் இருக்கிறதா சொல்லக்கூடிய தற்போது பொறுப்பில் இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் இந்த கடனெல்லாம் சமாளித்து மக்களுக்கு வந்து ஒரு சில வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போகிறாங்க? அதாவது கடந்த ஆட்சி திமுக ஆட்சியை பொறுப்பெடுக்கும் போதும் கடன் இருந்தது. இப்போ நமது தாவேக ஆட்சியிலும் பெரிய கடனோட தான் உள்ள களத்தில் இறங்கியிருக்கோம். அதாவது மற்ற கட்சிகள் மற்ற ஆட்சிகள் ஏனதோனோ என்ற ஒரு ஆட்சி தான் இருந்தது. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலையிலேருந்து மாலை வரையிலும் ஆஃபீஸை ஒழுங்காக அட்டென்ட் பண்ணுறாரு. ஏன் அட்டென்ட் பண்ணுறாருன்னா, நம்ம தமிழக வளர்ச்சிக்காக என்னென்ன பண்ண முடியும் என்று அவ்வளோ கவனமாய் சில காரியங்களை செய்கிற அவர் மூலியமாய் இதெல்லாம் அவருக்கு ஒரு லேசான காரியமாக இருக்கும் என்பது தான் ஊர் அறிந்த உண்மை, மக்கள் அறிந்த உண்மை. ஆக நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனைகள் இந்த 5 ஆட்சிக்குள்ளே கண்டிப்பாக தீர்ந்துடும் என்பது மக்களுக்கு தெரியும். அது எப்படி தீர்த்து வைக்கிறோம் என்பதும் நமது மாண்புமிகு முதல்வர், அது ரொம்ப திறமையான ஒரு முதல்வரை நம்ம தமிழகம் பெற்றிருக்கிறது. நிச்சயமாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மேற்கொண்டு ஒரு மாபெரும் ஒரு தமிழகமாய் மாபெரும் ஒரு ஆட்சியாய் இது இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு பதவி வழங்க பாகுபாடுகள் பார்க்கப்படுதா? நிச்சயமாக பாகுபாடு கிடையாது. அந்த நாட்களில் இருந்து உழைத்தவர்களுக்கு கண்டிப்பாக கட்சி வந்து முதலிடம் கொடுக்குது. அது நல்லது தான். அதே நேரத்தில் பாகுபாடு இன்றி இப்போ நிலம் எடுத்துட்டிங்கன்னா, நான்லாம் இப்போ தான் கட்சிக்குள்ளே வந்தேன். அப்போது பாகுபாடு இருந்தால் எனக்கு கொடுத்துடக்கூடாது. அவங்க வந்து திறமையை பார்க்குறாங்க. இவங்ககிட்ட இந்த திறமை இருக்குது, இவங்க கண்டிப்பாக நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்து பண்ணுறாங்க. பாகுபாடு என்பது நிச்சயமாக அறவே கிடையாது. அதே மாதிரி இப்போ உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள், அரசு பள்ளிகளுக்கு ஏதாவது புதிய திட்டங்கள் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கா உங்கள் மூலமாக? கண்டிப்பாக. அது நானும் ஒரு கல்வியாளர். நான் அரசாங்கத்தோட பள்ளிகள்லாம் போய் பார்த்தேன். இன்னும் நான் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. என்னுடைய ஆசைனா அடிப்படை வசதியே இல்லாமல் இருக்குது. இப்போது பள்ளிக்கூடங்களில் பார்த்திங்கன்னா பாத்ரூம் வசதி கூட சரியாக இல்லை, கழிவறை வசதிகள், குடிநீர் கூட சரியாக வைக்காமல் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தை நடத்தும்போது நாங்கள் இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்ப்போம்.
அப்போது எங்கள் பள்ளிக்கூடத்தில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம தமிழகத்திலும் இருக்கக்கூடிய, அதுவும் என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பள்ளியில் ஒரு பெரிய முன்னேற்றம் வரணும். அவங்களுக்கு வேண்டிய வசதி என்னும்போது நாங்கள் சில காரியங்களை அதிகாரத்தில் சொல்லி அவங்களுக்கு நிறைய டிஜி போர்டு, இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜி போர்டுன்ற அந்த தரமான கல்வியை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள, அதில் வந்து இப்போ படிப்புக்கு அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த சிஸ்டம்லாம் உள்ளே அடாப்ட் பண்ணணும். அப்புறம் மக்களுக்கு அந்த அரசாங்க பள்ளியில் நிறைய இடமும் இருக்குது. அதில் நல்ல ப்ளே கிரவுண்ட் எல்லாம் போட்டு நல்ல ஹைடெக்கான ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு உண்டு பண்ணணும் என்பது தான் என்னுடைய ஆசை. நான் இப்போ சமீபத்தில் மருத்துவமனையை நான் விசிட் பண்ணேன், அதாவது ஜிஹெச் விசிட் பண்ணேன். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எனக்கு வெளியிலேருந்து வந்த தகவல் வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னாங்க. உள்ளே போய் பார்த்தா நான் அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு அரசாங்க தனியார் மருத்துவமனை எப்படி இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக, இன்னும் அதுக்கு மேலேயும் சொல்லலாம், நம்ம ஆவடியில் உள்ள ஜிஹெச் அவ்வளோ ஒழுங்காக பார்த்தாங்க. அப்போது நான் பிரச்சார நேரத்தில் எனக்கு வந்த தகவல் வேறு, அந்த ஆஸ்பத்திரியில் அது சரியில்லை இது சரியில்லை. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸ் வந்து ரொம்ப அழகாக, அதில் நிர்வாகத்தில் உள்ளவர்களும் ரொம்ப சுத்தமாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க என்பது எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிறிய கிராமங்களில் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் சில குறைகள் இருந்தது. அதாவது ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இல்லைன்றாங்க. ஆனாலும் அவங்க முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த வசதியில் நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இனி அப்படிப்பட்ட ஆஸ்பத்திரியை மேன்மைப்படுத்த என்னென்ன அவங்களுக்கு வசதி வேணுமோ அதெல்லாம் செய்து தர நாங்கள் செயல்படுவோம். கண்டிப்பாக அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுத்து, மக்களுடைய வசதி தான் எங்களுக்கு முதல் காரியம். ஆக ஒரு 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 ஊர் வளரணுன்னா அங்கே இருக்கக்கூடிய கோயில் குளங்கள், அப்புறம் சர்ச்சஸ், மாஸ்க் இதெல்லாம் வந்து நிறையவே வளர்ந்துருக்குது. அது பெரிய சந்தோஷம். அதே போல் கல்வி நிறுவனங்கள் மற்றும் இப்படிப்பட்ட ஆஸ்பத்திரிகள் இதெல்லாம் நம்ம மேன்மைப்படுத்தணும்னா நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக காணும். இதுக்கு வேண்டிய எல்லா நடவடிக்கையும் நாங்கள் நிச்சயமாக எடுப்போம். ஆவடியை வந்து ஒரு கொடுத்து வைத்த தொகுதின்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்களுடைய கவனம் எல்லாம் அதில் தான் இருக்குது. ஆஸ்பத்திரிகள் எல்லா இடத்திலும் உள்ள ஆஸ்பத்திரிகள் வளரும். அது நாங்கள் மாண்புமிகு முதல்வரிடத்திலும் இந்த காரியத்தை நாங்கள் கொண்டு போவோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இப்படிப்பட்ட காரியத்தை தான் முதலிடம் கொடுப்பார் என்பதில் எங்களுக்கு அந்த உத்தரவுலாம் வந்திருக்குது. ஆக ஆஸ்பத்திரிகள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நிச்சயமாய் உயர்தரத்தில் வைக்கப்படும். இப்போ அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த சில நாட்களே பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதியில் குறிப்பாக மின்வெட்டு வந்து அதிகப்படியாக ஏற்படுதுன்னே சொல்கிறாங்க. இந்த மின்வெட்டு வந்து எதனால் ஏற்படுது, என்ன காரணம் சார்? அதாவது நான் கூட முதல்ல ஒரு சந்தேகப்பட்டேன், ஒருவேளை நம்ம ஆட்சிக்கு வர்றதுனால இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்டேன். கடந்த ஆட்சி காலத்தில் இது நடந்திருக்குது. ரொம்ப அலட்சியமாக விட்டுட்டாங்க. சில சின்ன சின்ன காரியங்களில் அவங்களுக்கு கவனம் செலுத்தாமல் போனதுனால, அது மாத்திரம் இல்லை, இப்போ உங்களுக்கு தெரிந்து இந்த ஜூன் மாதம் மே மாதம் வந்து வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள். இந்த அக்னி நட்சத்திரம் போன்ற நாட்கள்லாம் வரும்போது மின்வெட்டு அதிகமாய் வருகிறது. அது எல்லா வருஷமும் அது வரும், அப்படி தான் மக்களும் சொல்கிறாங்க. எல்லா வருஷமும் இது வர்றது தான் அப்படின்னாங்க. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், எல்லா ஏடியெல்லாம் அழைத்து ஒரு பெரிய மீட்டிங் வைத்தோம். அவங்க கூட கலந்துரையாடல் செய்து ஏன் இது நடக்குது எதனால் என்பது அவங்களும் சொன்னாங்க, ஐயா நாங்கள் எங்களுக்கு தெரிந்து அவங்க 24 மணி நேரம் களத்தில் இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் மக்களுடைய ஃபோனை உடனே எடுத்துருவேன். என் நம்பரு மக்களுக்கு கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன்னா இல்லையோ மற்ற சைட்டில் பார்த்து எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு 3 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா எங்களுக்கு 2 மணி நேரம் கரண்ட் இல்லை அப்படின்னு. அப்போ நாங்கள் உடனே ஏஐ கிட்ட தொடர்பு வைக்கிறோம். தொடர்பு கொள்ளும்போது அந்த ஏஐ வந்து ஸ்பாட்டில் வேலை பார்க்குறாரு. எங்களுடைய பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்லாம் அது ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஐயா நாங்களும் இங்கே தான் இருக்கிறோம், களத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது எங்களுக்கு என்னென்னா அந்த ஏடியெல்லாம் வந்து களத்தில் நிற்கிறாங்கன்ற ஒரு உண்மையை நாங்கள் கண்டறிந்தோம். அதனால் இந்த செயல் கூட்டத்தில் கலந்துரையாடலில் நான் கேள்விப்பட்ட காரியங்கள் என்னென்னா, ஐயா இதில் வந்து இந்த போல் வீக்காக இருக்குது, இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள் இருக்குது. ஆனால் வந்து மழை காலத்தில் இது உடனே சரியாயிடும். ஏன்னா வந்து வெயில் காலத்தில் எல்லாருமே ஏசி ஆன் பண்ணுறாங்க. ஏசி ஆன் பண்ணி அவங்க ஒரு 23 வச்சுட்டாங்கன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும். 26 அப்படி இப்படின்ட்டு கொண்டு போயிட்டதுனால
அந்த ஃப்ளக்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக அது ட்ராப் ஆகுது. அப்போ நாங்கள் வந்து களத்தில் ராத்திரியெல்லாம் நாங்கள் சுற்றி மக்களுக்கு நல்லது தான் செய்கிறோம். ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியினர் எதிர்கட்சியினர் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கிளப்பி விடுறாங்க. ஆனால் அந்த இப்போ கூட நாங்கள் அந்த மீட்டிங் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குது. களத்தில் ஒரு எம்எல்ஏ சொல்கிறாருன்னொடனே ஆஃபீஸர்ஸும் களத்தில் நின்று எல்லாம் செய்து கொடுத்து, எங்கள் மக்களும் கட்சி மக்களும் களத்துக்குள்ளே நின்று எல்லாம் செய்து அவங்கள ஊக்குவித்து, ஒரு வேலை நடக்குதுன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காஃபி மற்றும் எல்லாம் ஒரு குடும்பமாக இருந்து எல்லாமே பண்ணி உற்சாகப்படுத்தி இப்படிப்பட்ட குறைகள்லாம் தீர்த்து வைக்கிறோம். இப்போ ஆவடியில் நேற்று கூட எனக்கு குரூப்பில் வருது, நோ ப்ராப்ளம் இன் ஆவடி அப்படின்ட்டு ஒவ்வொரு பகுதி செயலாளரும் எங்களுக்கு அனுப்புகிறாங்க. நோ ப்ராப்ளம் இன் அவர் ஏரியா அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வரும்போது மனசுக்கு இதமாக இருக்குது. நான் சொன்ன 4 நாளுக்கு முன்னாடி நிறைய ஃபோன் வந்ததுன்ட்டு, இப்போ 4 நாளாக நான் நல்லாவே தூங்குறேன், ஒரு பிரச்சனை இல்லை, நிம்மதியாக இருக்கும். சரி, இப்போ அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே இருந்த முதலமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா மர நாற்காலி தான் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சொகுசு நாற்காலிக்கு வந்து மாறி இருக்காரு. இது என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? இது மாற்றுறதுக்கான காரணம் என்ன? காலம் மாறுது. நம்ம முதல்வர் மாண்புமிகு முதல்வரும் பார்த்தீங்கன்னா மற்ற முதல்லாம் அந்த சீட்டில் ரொம்ப நேரம் உட்கார்றது இல்லை, அவங்க வந்து உட்காந்துட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம முதல்வர் அப்படி இல்லை, காலையிலிருந்து மாலை வரையிலும் அவருடைய பணியில் உண்மையும் உத்தவமாக இருக்கிறார். அப்போது நம்மளே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் உட்காந்துருக்கிறோம், கொஞ்சம் சுகமாக இருக்குது. ஒரு சாதாரண இதில் வரும்போது கொஞ்சம் ஒரு வேலை செய்யும்போது நமக்கு வேண்டிய வசதியை நம்ம செய்து கொள்வது தவறில்லை. இது ஒரு பெரிய குற்றமும் இல்லை. ஒரு 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 முதல்வர் என்று சொல்லும்போது அந்த இப்போ போன முதல்வரெல்லாம் வேஷ்டியில் தான் வந்தாங்க. இப்போ ஒரு லேட்டஸ்ட்டு முதல்வரை நம்ம பார்க்குறோம். காலம் மாறுகிறது. அப்படி நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டைலில் நம்ம இருப்பது நல்லது என்பது தான் என்னுடைய கருத்து. இப்போது கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட குற்ற வழக்குகளை தாவேக நிர்வாகிகளோட பெயர் வந்து அடிபட்டே வருது. இதுக்கு என்ன காரணம்? எதனால் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க? தலைமை கழகத்துக்கு அவங்க கட்டுப்பாடலையா சார்? அதாவது எல்லா கட்சியிலும் சில தவறுகள் இருக்கும். இந்த தவறும் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது சரி செய்யப்படும். மாண்புமிகு தமிழக முதல்வர் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாது என்பதில் ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க. தவறுகள்லாம் சரி செய்யப்பட்டு நல்ல ஆட்சி, தூய்மையான ஆட்சி நிச்சயமாக நமது தமிழக முதல்வர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். களை எடுக்க வேண்டிய இடத்துல களை எடுத்து தான் தீர்வார். நல்ல ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை நம்ம தமிழகத்தில் உருவாகும். இனிமேல் எந்த விதமான இப்படிப்பட்ட காரியங்களும் நடைபெறாது என்பதில் சந்தேகமில்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேக வந்து 2 ஆண்டுகளில் வந்து 108 இடங்களை வந்து கைப்பற்றி இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியை வந்து உட்காந்துட்டு இருக்கு. இதே மாதிரி மற்ற மாநிலத்திலையும் தாவேகாவை கொண்டு போகிறதுக்கான வழி இருக்கா? அதாவது 2 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடாது. ஆரம்பத்திலிருந்தே இந்த கட்சியை வளர்க்கும்போது பல ஆண்டுகளாக நல்ல ஒழுங்கும் நேர்த்தியுமாய் இந்த கட்சியை கொண்டு வந்தார்கள். ஒரு பெரிய வெற்றி தான் இது. வந்து இந்த வெற்றி வந்து யாருக்குன்னு சொன்னால் தளபதி விஜய் என்ற ஒரே ஒரு வார்த்தைக்கான அந்த ஒரே ஒரு தலைவருக்கான வெற்றி தான். எங்களுக்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நம்ம தமிழ்நாடு மாத்திரமல்ல, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் அநேக மாநிலங்களில் தளபதியுடைய புகழ் ஓங்கி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த தமிழகம் மாத்திரம் அல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் இந்திய தேசத்தை ஆளக்கூடிய ஒரு நல்ல பிரதமராய் எங்கள் அன்பான தளபதி அவர்கள் நிச்சயமாக வருவார்கள் என்பது சந்தேகமில்லை. அந்த நாட்கள், அந்த ஆண்டுகள் சமீபமாக இருக்கும். இப்போது ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்தியாளர்களை வந்து சந்திக்கல. ஏன் சந்திக்காமல் இருக்காரு? என்ன காரணம் சார்? அது ஒரே காரணம்தான், ரொம்ப வேலை பளு. இப்போ வந்து நான் கூட வந்து உங்களை வந்து இப்போ பார்த்து இந்த பேட்டி கொடுப்பதுக்கு எனக்கு அங்கேருந்து புறப்பட்டு வந்து போக 2 மணி நேரம் ஆகிடும். அந்த நேரத்தையும் மிச்சப்படுத்தலான்றது தான் தளபதியுடைய இது. ஆனால் சீக்கிரமாக நிச்சயமாக தளபதி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய நாட்கள் வரும். இப்போது முதலமைச்சர் விஜய் அவர்களை தாண்டி தளபதி அப்படின்னு மக்கள் எல்லாருக்குமே ஒரு பிடிக்கும். உங்களோட வாழ்க்கையில் தளபதி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? அவர் எவ்வளோ உங்களுக்கு முக்கியமானவர்? என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு வார்த்தை, நான் வந்து ஒரு பேராயராக இருக்கிறேன். எனக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. பொதுவாக எங்கள் வீட்டில் வந்து தளபதினா என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள்,
என்னோட பேரப்பிள்ளை குழந்தை அவள் கூட சொல்லுவா, எனக்கு விஜய் மாமா பார்க்கணும், எப்போ கூப்பிட்டு போவீங்கன்னு கேட்குறா. அது இது மக்களுடைய ஒரு மனநிலை. எல்லாருக்குமே அவர் பிடிச்சிருக்குது. காரணம் நல்லவங்களை மக்களுக்கு பிடிக்க தான் செய்யும். என்னை பொறுத்தவரை அந்த வார்த்தை தூய்மையான ஆட்சியை தருவேன், தீய சக்தி ஒழிப்பேன், தூய்மையான சக்தி உருவாகும் அப்படின்னு சொன்னார். இந்த பொதுவாக பாஸ்டர்ஸ் ஒரு சர்ச்சு பிஷப்புக்கெல்லாம் எப்படின்னா தூய்மைன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன அந்த வார்த்தை ரொம்ப கவர்ந்தது. தூய்மையான ஆட்சியில் நாங்களாம் எங்களுடைய கிறிஸ்தவ உலகத்தில் எப்படின்னா நாங்கள் அரசியலுக்கு வந்தால் பாவம் சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய குற்றம்னுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. எனக்கு தூய்மையை தேடி தமிழகத்திலும் தூய்மை வரணுன்ற ஆசைப்படுற ஒரு முதல்வருக்கு நாங்கள் நிச்சயமாக சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி தான் அன்னைக்கு கிறிஸ்மஸ் விழாவில் ஆணித்தரமாக அடித்து சொன்னேன், நாங்கள் உங்கள் கூட இருப்போம். 234 தொகுதியிலும் எங்களுடைய இயக்கம் இருக்குது. இந்தியன் கிறிஸ்டியன் மினிஸ்டர்ஸ் கவுன்சில் எனக்கூடிய ஒரு போதருடைய கவுன்சில் ஒரு பெரிய அளவில் நாங்கள் செயல்படுகிறோம். அந்த அத்தனை பேருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த முதல்வர் நிரந்தர முதல்வராக நீங்கள் இருப்பீங்க என்பதை அன்றைக்கே நான் ஆணித்தரமாக சொன்னேன். அந்த சொன்னது காரணம் என்னன்னா அவருடைய நல்ல மனது, அதாவது ரொம்ப தாழ்மையான ஒரு தலைவர். இப்போ நாங்களாம் வந்தால் எங்களுக்காக எஞ்சி நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அன்றைக்கி நாங்கள் போயிருக்கும்போது அந்த கிறிஸ்மஸ் விழாவில் எங்களை தேடி எங்களுக்கு நாங்கள் தான் ரெடியாக இருக்கிறோம், பொன்னாடை போட பரிசு வேதாகமெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருந்தோம் அவர் கொடுப்பதுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் எங்களை கனப்படுத்தி அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அதில் எல்லாருக்கும் ஒரே நாற்காலி தான், அவருக்கு மட்டும் ஸ்பெஷலான நாற்காலிலாம் போடலை. அந்த மாதிரி நிறைய காரியம் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நண்பருக்கு சேர் உடையுது, உடனே ஓடி போய் அவர் ஹெல்ப் பண்ணுற இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அவருடைய தாழ்மை. நாங்கள் கூட இப்போ சில கூட்டங்களில் தளபதி கலந்துக்கிறார், எம்எல்ஏ கூட்டங்கள், அப்புறம் நாங்கள் வேட்பாளர்களாக இருக்கிற நாட்களில் தளபதி எங்கிட்ட உட்காருவார். அவர் நினச்சா மேலே போய் மேடையில் உட்காரலாம், வேண்டாம் நான் இவங்க கூட வேட்பாளர் கூட உட்காரன்ட்டு உட்கார்ந்தார். உட்காந்துட்டு முன்னாடி ரோலில் உட்காந்துட்டு போயிருக்கலாம். அப்படியே தேடி வர்றாரு, எங்களை தேடி எங்கள் பக்கத்தில் உட்காந்து எங்கள் கூட பேசுகிறாரு. அது அவர் இடத்துல நோ ஈகோ, ஒரு பெருமை கிடையாது, ஒரு நான் தான் உயர்ந்தவென்ற எண்ணம் இல்லை, மக்களோட மக்களாக தான் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆக அப்படிப்பட்ட நல்ல ஒரு குணம் இருப்பதனால எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இப்போ அதனால் நாங்களாம் எல்லாத்தையும் வெறுத்து, குடும்பத்தை வெறுத்து, மற்ற காரியங்களாக வெறுத்து நம்ம தளபதிக்காக, நமது தமிழகத்துக்காக, எங்கள் தொகுதிக்காக நாங்கள் பாடுபடுகிறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் சார். இப்போ அதே மாதிரி இப்போ கடந்த சில நாட்களாகவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் கோயில், சர்ச்சு அந்த மாதிரி போயிட்டு சாமி வழிபாடு பண்ணுறாரு. ஏன் கரூருக்கு இன்னும் இப்போ வரைக்கும் போய் நேரில் போய் பார்க்க சந்திக்காமல் இருக்காரு அவங்கள? அந்த நாட்கள் சமீபமாக வரும், கண்டிப்பாக சமீபம். அதாவது முந்தி அவருக்கு சந்திக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருந்தது. இப்போ நீங்கள் தான் பார்க்குறீங்க, அதிக வேலை பளு இருப்பதனாலும். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அந்த நல்ல செய்தி உங்களுக்கு வரும். கண்டிப்பாக கரூர் மக்களுக்கு மற்ற மக்களை விட அந்த மக்களுக்கு அதிகமான கவனம் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செலுத்துவார்கள் என்பது நிதார்த்தமான உண்மை. அவங்களுடைய பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களோட நேர்காணலில் கலந்து கொண்டதுக்கு மிக நன்றி சார். நானும் குமுதம் நேயர்களுக்கும் மற்றும் குமுதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்துகிறேன். என்னை அழைத்ததுக்கு நான் தான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கணும். நன்றி நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. தளபதி டு தலைவர். இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.